பண்ணதாங்க கீரில் வர பண்ணுறதுக்கு முன்னால் சீட் பெல்ட் போட்டோன்னே கிளச்சை பிடிக்கணும், ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும். இப்போ தான் கீரில் வர போட்டு சேவ் பண்ணணும். செக் பண்ணுதுமா நியூட்ரல் இருக்குன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இப்போ நாளைக்கு வேறு காரில் நான் இருக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்? அது நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். நியூட்ரல் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் கீர் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நல்லா. ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட் கீர் போடுவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏன் என்னாச்சு இன்னைக்கு? ஆன் பண்ணிட்டு லைட்டா விடணும். சரி வண்டி நீ ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். திருப்பி திருப்பி வண்டி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? புரியல. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிறீங்க என்கிட்டயே. இது வரைக்கும் இங்கே வந்து வண்டி இன்னும் யாரையுமே நான் ரன்னிங்லேயே வைக்கலையே, வண்டி ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். வண்டி ஸ்டார்டிங்லேயே வைக்கலையே. செகண்ட் ஏய் மண்ணில் இறக்கணுமா நீ? ஃபுல்லாக கிளச் பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும் யாராச்சும் வருவாங்களா மாட்டாங்களான்னு. இப்போ பிரேக்கை மட்டும் விடணும், விட்டுட்டுமா வெயிட் பண்ண வண்டி அங்கே வரைக்கும் போகும். அந்த ஸ்பீடு பிரேக்கே ஏறி இறங்கும், ஏன்னா இது இறக்கும். கரெக்டாக இப்போ ஸ்டடி பண்ணிவிட்டு கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போகுதா? மெயிலில் எக்ஸிலேட்டர் நிதானமாக ஓட்டணும், கன்ஃபியூஸ் ஆகி வண்டி ஓட்டக்கூடாது. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, வெயிட் பண்ணணும், இல்லை திருப்பணும். அருணி நீ ரைட்டாக லெஃப்ட்னு சொல்லணும், நான் சொல்லுவேன் டக்குன்னு. அருணி அப்படி தானே? செகண்ட் கீர் போட்டுக்கலாம், தேர்டு கீரில் வந்தோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, வெயிட் பண்ணுவோம். பிரேக்கை மட்டும் விடுங்க, இப்போ கிளச்சை விடுங்க, லைட்டாக எக்ஸிலேட். திருப்ப முடியாது, எக்ஸைட்டை விட்டுருங்க. இங்கேயும்
இங்கேருந்தே ஸ்லோவாக போனால் தான் நீ அங்கே போய் திரும்ப முடியும். இங்கேருந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்தால் இங்கே எப்படி திருப்புறது? நேராக டீ கடைக்குள்ளே போயிடலாமா? என்ன வரலாம்? டீ சாப்பிட்றியா? அப்போ அங்கேருந்து மெதுவாக வரணும்ல. அப்போ குழந்தைங்க நடந்து வந்துட்டுருக்குறாங்க. இங்கே டீ கடை இருக்குது, இங்கே வளைவு இருக்குது. செகண்ட் கியர் போகுது. குருட்டா வாக்கில் ஓட்டக்கூடாது. நமக்கு என்ன நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த சுச்சுவேஷனில் அதை தான் செய்யணும் இல்லையா? அதை விட்டுட்டு அதுக்கு மேலே செஞ்சோம்னா சிரமமாயிக்கும். போகலாம். கிளச்சை விட்டுருங்க. லைட்டாக எக்ஸலேட் இன்னும் கொஞ்சம். மூணாவது மெதுவாக பதட்டப்படா மெதுவாக ஓட்டு. அர்ஜென்டெல்லாம் இல்லை. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோ. எக்ஸலேட்டர் விட்டுரு. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் பண்ணு. இங்கே போய் இந்த பையன் நிற்கிறாருல, இந்த இடத்துல நிறுத்தணும். நிறுத்திட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடணும். அவ்வளோதான். கால்வாசி கிளச்சு எடுத்துகிட்டு தான் பிரேக்கை எடுக்கணும். இன்னொரு 100 கிளச்சு எடுக்கணும். வண்டி உதறுதான். திருப்பிக்க அவ்வளோ தூரம் போகக்கூடாது. மறுபடியும் இந்த ஸ்டடி பண்ணணும். அவ்வளோதான். வண்டி ஸ்டடி ஆகிடுச்சா? இப்போ எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் செகண்ட் கியர். அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிருக்கோம். தேர்ட் கியர். எக்ஸலேட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். பிரேக்கை மட்டும் விடுங்க. நம்ம இப்போ 4வது கீரில் வந்தோமா, நியூட்ரு பண்ணி 3வது கீர் போட்டு. ஏன்னா ஸ்பீடு 30 ஆயிடுச்சு இல்லை. காலை எடுத்துகிட்டு இப்போ எக்ஸலேட்டர். ஹலோ தம்பி, வந்துட்டிங்களா? சரி, பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ண சொல்லுங்கள். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். பிரேக்கை பிடிச்சிட்டாலே கிளச்சை பிடிச்சிருக்கணும். 4 கீழே போயிட்டுருக்கோம். வெயிட் பண்ணுங்கள். பிரேக்கை மட்டும் விடு. ஆனால் பிரேக்கிட்டே காலை வச்சுக்கோ. வெயிட். மொத்தமாக பிரேக்கை விட்டுரு. நியூட்ரு பண்ணி 3வது கீர் டக்குன்னு. கிளச்சை விட்டுட்டு எக்ஸலேட்டர். புரியுதா? மறுபடியும் அங்கே ஒரு 4 ரோடு வருது. எக்ஸலேட்டர் விட்டுரு. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் பண்ணுங்க. அவ்வளோ, யாரும் இல்லை. பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சை விட்டுருங்க. லைட்டாக எக்ஸலேட்டர். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக பிரேக்கு, மறுபடியும் பிரேக் விட்டுருங்க. கிளச்சை விட்டுருங்க. என்ன ஈஸிங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சுன்னா திடீர்னு யார் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. நம்ம திடீர்னு வண்டி நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே போயிடுவோம்.
தெரியுதா? ஹேய், புரியுதான்னு கேட்டேன். போகலாம். இந்த போகணும், இப்படி தான் போகணும், இந்த கல்லை ஒட்டி தான் போகணும். சரியா? மறுபடியும் பிரேக்கை விட்டு கிளச்சை விட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம 3வது கீர் போட்டுக்கணும். அவ்வளோ ஸ்லோவாகலை. சரியா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். 5th கீர் ட்ரைவ் காலை எடுத்து விட்டுரு. லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச், சுச்சுவேஷன் வெயிட் பண்ணு. லைட்டாக பிரேக், நறுக்குன்னு வீசிக்கூடாது. லைட்டாக பிரேக், 5வது கீரில் வந்தோமா, ஸ்பீடு இப்போ 40 காட்டுதா, 4வது கீர் போடு. டக்குன்னு 4வது கீர் போட்டு பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸலைட். பட் அங்கே திருப்ப முடியாது. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸலைட். மறுபடியும் அங்கே வளைவு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணணும், சுச்சுவேஷன் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம 40 கீழே வந்துட்டோம். டக்குன்னு 3வது கீரை போட்டு கிளச்சை விட்டுட்டு எக்ஸலைட். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கணும். எக்ஸிலேட்டரை விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். நம்ம வண்டி யூட்டர்ன் பண்ண போகிறோம். லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். வெயிட். இந்த கம்பி வந்து நம்ம முதுகுக்கு பின்னால் போகிற வரையும் வரணும். இந்த கம்பி நம்ம முதுகுக்கு பின்னால் போயிடுச்சு. இந்த கம்பி தெரியுதா? போஸ்ட் கம்பி தெரியும். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டுக்கோம். ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிக்கணும். half clutch, ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி மறுபடியும் அப்படியே மெதுவாக லெஃப்ட் மாற்றினா இன்னும் கொஞ்சம் மாற்றி வெயிட் பண்ணி மறுபடியும் ஸ்டடி பண்ணு. அவ்வளோதான். எக்ஸைட்டர் இப்போ யூஸ் பண்ணு. செகண்ட் கியர் அது ஸ்டடி ஆகி வீல் ஸ்டடி ஆகாமல் எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது நீ. சரியா? இப்போ இந்த இடத்துல திருப்பணுன்னா நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருந்தோமா, அந்த நேரத்தில் எக்ஸைட் யூஸ் பண்ணோம்னா வண்டி ஒன்று இங்கே இடிச்சிடும், இல்லை நீங்கள் கடைக்குள்ளே போயிடும். வீல் ஸ்டடியே நேராக போகும் நம்ம மனசில் தோணுனதுக்கப்புறம் தான் எக்ஸைட்டையும் யூஸ் பண்ணணும். சரியா? இன்னும் கொஞ்சம் போகலாம். தேர்ட் கியர் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அந்த வேனிட்டி நிறுத்தணும். நம்ம இண்டிகேட்டர் போட்டாலே வண்டி மெயிலில் லெஃப்ட்டு வந்துடும். இந்த மிரரை யூஸ் பண்ணிவிட்டு யாரும் வரல இங்கே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மெதுவாக லெஃப்ட் வந்துடும். லைட்டாக பிரேக், இன்னும் கொஞ்சம் மெயிலில் அவ்வளோதான். ஒன்றும் வெயிட் பண்ணுங்கள். நான் ரிட்டன் வந்து நிக்கிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம் சார்.
ஸ்டேரிங் திருப்பிக்கிங்க. பட் கிளச்சிலிருந்து காலை எடுத்ததுக்கப்புறம் தான் பிரேக்கிலேருந்து காலை எடுக்கணும். கொஞ்சம் எடுத்துக்கணும். கத்தலையா கொஞ்சம் எடுத்து வண்டி போயிருக்கணும். இப்படி மூவாக ட்ரை பண்ணணும். ஸ்டாப் ஆனதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீ தான் காலை வெடுக்குன்னு எடுத்த. கிளச்சு நீ தான் வெடுக்குன்னு எடுத்த. பிரேக் நான் தான் முடிச்சிட்ருக்கேன். நீ என்ன பண்ணுற? வண்டி பின்னால் போகுதுல்ல. ஸ்டார்ட் வண்டி ஃபஸ்ட் கியர் போகணும். செகண்ட் தேர்ட் ஹார்ன் அடிக்கலாம். நான் கிளம்பிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். திரும்பி வரேன். மறுபடியும் வரலாம். ஹார்ன் அடிக்கலாம். ஸ்டீரிங் ஆடக்கூடாது சாமி. கீர் மாற்றும் போது லைட்டாக பிரேக்கு வெயிட் பண்ணுங்கள். பிரேக்கை மட்டும் விடுங்க. டக்குன்னு 3ஆவது கீர் போட்டு போயிடுங்க. 5ல் இருந்தோம் 3 போடுங்க. டக்குன்னு 3 போட்டு காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஹலோ தங்க, ரோடு தாண்டி நில்லுங்க. ஓகே ராஜா. எக்ஸிட் யூஸ் பண்ணி எக்ஸிட் யூஸ் பண்ணி போயிடும். ஹர்னி எக்ஸிட் யூஸ் பண்ணு. ரோட்டில் யாராச்சும் இருக்காங்களா ஹர்னி? எக்ஸிட்டர் யூஸ் பண்ணு. எக்ஸிட்டர் மட்டும் யூஸ் பண்ணு. போகுதா? 40 வந்துருச்சு. அதனால் கீர் டவுன் பண்ணலாம் நினச்சி டவுன் பண்ணுறேன். கரெக்டாக? ரைட், ஓகே. இப்படி பண்ணக்கூடாது. ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது மறுபடியும் எக்ஸைட்டர் யூஸ் பண்ணாலே அந்த 40 அப்படியே மெல்ல 41 2 போயிடுச்சா போகலையா? லெஃப்ட் போட்டுரும். பால் வண்டிட்டு நிறுத்தணும். நிறுத்திட்டு நீங்கள் எப்படி பின்னால் போய்ங்க அவர் எடுத்துக்கணும். சரிங்களா? தாண்டி இங்கே நறுக்கு மிதிக்கக்கூடாது. மேலே இப்போ மெதுவாக நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க.
நான் வெயிட் பண்ணுவேன் ஒரு நிமிஷம் தம்பி இருங்க இங்கே தான் வரணும். ஏய் முன்னால் வாடா. ஆ இப்போ எடுத்துட்டா கிளச் வண்டி ஆஃப் பண்ணணும், ஃபஸ்ட் கீர் போடணும், இப்போ எடுத்துடலாம், அவ்வளோதான்.